இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மெயின் ரீசன் எங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் வைஷு அக்கா. அவங்க தான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸு. இல்லை, ஃபஸ்ட்டு மூவி, ஸோ அதனால் அவங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதான். ஜான் சார், ஜீன் சார், விஜய் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ரொம்ப இந்த மூவிக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. தென் ஃபேமிலி, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லாயிருக்கும் இந்த மூவி, பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்ஸ். ப்ரைஸ் லாட். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் சீஃப் கெஸ்ட்டாக இங்கே வரல, நான் சாரோட ஸ்டூடெண்ட்டாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது சார் தான் என்னோட ப்ரொஃபஸர். ஆக்சுவலாக எல்லாருக்கும் அவர் ப்ரொடியூசர், எனக்கு அவர் ப்ரொஃபஸர். ஸோ அவர் தான் என்னை ஃபர்ஸ்ட்டு கேமராவில் பார்த்துட்டு உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு அப்போ சொன்னார். எனக்கு 2018 சொன்னார். அது எனக்கு பெருசாக அப்போ தெரில, ஏன்னா மதுரை பொண்ணு ரொம்ப மைண்ட் வந்து நேரோடாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே இருக்கும்போது அவ்வளோ தெரில. சென்னையில் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் வரும்போது ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு தேங்க் பண்ணி அடுத்த கால் நான் சாருக்கு மட்டும்தான் பண்ணேன். சார் அண்ட் மேம் தான் என்னை வந்து ஃபர்ஸ்ட் என்னை ஃபிலிம்குள்ளே பார்க்கலாம், டெலிவிஷனில் நீ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னை வந்து என்கரேஜ் பண்ண ஒரு குரு எனக்கு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சார் வந்து படம் ஆரம்பிக்கும்போது என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னார், ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் அப்டேட்டடாக தான் இருக்கேன் சார் கூட. சொன்னார், விஜய் வச்சு தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ சார் விஜய் வந்து குட்டி பையன் எப்படி எல்லாம் சொல்லும்போது இப்போ நேரில் பார்க்குறேன், ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன். ஆக்சுவலாக ஹீரோ, அப்கமிங் ஹீரோ அவங்க கூட நடிக்க நானும் வந்து வெயிட்டிங். ஸோ வந்து கடவுளுக்கு தேங்க்யூ. அப்புறம் இவ்வளோ பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்குது. இதுவரையும் நான் இவ்வளோ பெரிய ஆட்களோடு நின்று ட்ராவல் பண்ணதில்லை, இந்த மாதிரி மேடையில் உட்காந்ததும் இல்லை. சார் வந்து என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாரு. ஆனால் நான் ரொம்ப பணிவோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்து சந்தோஷமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்க நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக என்னால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் பீப்புள் எல்லாமே குட் ஈவினிங். நான் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். படத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது தான் எல்லாமே. அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர், ஆக்சுவலாக ப்ரொடியூசர்லாம் கிடையாது, எங்கள் டேடி. எங்கள் டேடி மம்மி அப்படி தான் படத்தில் ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிருந்தோம் ஃபுல்லாமே. அண்ட் ஜான் அண்ணா டேரக்டராக பார்க்குறது அவர் அண்ணாவை பார்த்து தான் அதிகம். அண்ட் ரிஸ்வான் அண்ணா, எடிட்டர் அண்ணா, சந்தோஷ் அண்ணா, எல்லாருமே நாங்கள் ஒரு அண்ணா, ஒரு ஃபேமிலி அப்படி தான் பண்ணிருந்தோம். அண்ட் நான் ஒரு டான்ஸர், நான் ஆக்டிங் செகண்டாக தான். அப்புறம் ஃபுல்லாக ஐயோ பதறுது. ஓகே, நான் ஒரு கொரியோகிராஃபர், ஆக்சுவலாக டான்ஸர். நான் ஒரு டான்ஸராக, ஒரு ஆக்டராக நான் ரெகனைஸ் பண்ணி இந்த ஸ்டேஜ் எடுத்து விட்டு ஜீன் டேடிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ. வந்திருக்கும் சினிமா காதலர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். உங்களையும் என்னையும் சேர்த்த சினிமாவுக்கு முதல் நன்றி. இது எப்படி இந்த ஃபயர் வந்து எப்போ இருந்து உருவாச்சுன்னா எனக்கு தெரியாது. பட் சினிமானா ஐ எம் ஸோ மேட் அபவுட் இட். நான் கொஞ்சம் கிறுக்கு தான், சினிமா பைத்தியம்தான். எனக்கு சாப்பாடு இல்லாட்டினாலும் சரி, வெளியில் போகாட்டினாலும் சரி, அட்லீஸ்ட் இன் அ வீக் ஐ ஹாவ் டு see some 5 to 7 மூவிஸ். அப்படி தான் எனக்கு. ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப்டன் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இட்ஸ் குட். ஏன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணும்போது வெறும் பிஏ தான், வெறும் பிஏ இங்கிலீஷ் தான். அவங்கள மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னை எம்ஏ, எம்ஃபில், பிஎட் எல்லாம் படிக்க வச்சு என்னை ப்ரொஃபஸர் ஆக்கி அளவு பார்த்தது அவங்க தான். பட் நம்ம புத்தி சினிமாக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அங்கே போய் என்ன பண்ணோம், ஜான் வந்தோடனே ஜானை கூப்பிட்டு வாடான்னு சொல்லி நாடகம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜூலியஸ் சீசர், மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம், அப்புறம் ரோமியோ அண்ட் ஜூலியட், இப்படி போயிடுச்சு. அப்புறம் தென் வி ஸ்டார்டட் டு மேக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் as well. கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்தோம். நானும் அப்படியே கொஞ்சம் பருக போயிடுச்சு. என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவனை நான் மேலே கூப்பிட மறந்துட்டேன். கார்த்திகை கண்டிப்பாக சொல்லி அவனை, கார்த்தி வா கார்த்தி ப்ளீஸ். கார்த்தியும் வந்து கேமராமேன் தான். கார்த்தியை வந்துட்டு சொல்ல நான் மறந்துட்டேன். ஐ ஷுட் நாட் ஃபர்கெட் அபவுட் ஹிம். கார்த்தி வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹீ பிளேட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் மூவி as well. கார்த்தி நானும் சேர்ந்து சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணும்போது தான் கார்த்தி டோல்ட் அபவுட் திஸ் லைன். இந்த லைனை பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன உடனே கார்த்திக்கு பேக்ரவுண்ட் பண்ண தரல. கார்த்தி நம்ம டெவலப் பண்ணோம்டான்னு சொல்லிட்டு ஒரு 7 years பிஃபோர், கார்த்தி உட்காந்துக்குமா, நாங்கள் 7 years பிஃபோர் வந்து நாங்கள் இந்த ஸ்டோரியை வந்து நான் டெவலப் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணி மதுரை 16 சொல்லி பேர்லாம் வச்சோம். பேர்லாம் வச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் நிறைய பேர்த்திட்ட போய் அப்போவுமே சொன்னோம். சில டைரக்டர்ஸ்ட்டை சொன்னோம், சில ஆக்டர்ஸ்ட்டை சொன்னோம். எல்லாமே சொல்லி நத்திங் ஒர்க்ட் அவுட். 2017 ஸ்டில் ஐ ஹேவ் இட் இன் மை ஃபேஸ்புக் கான்டாக்ட்ஸில் வந்து நான் போட்டு இந்த டேரக்டர்ஸ்ட்டை சொல்லி, இந்த ப்ரொடியூசர்ஸ்ட்டை சொல்லி, இந்த ஆக்டர்ஸ்ட்டை சொல்லி, எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை.
என்ன பண்ணி எனக்கு ஒரு வெறுப்பாகி போய் 2020 வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். வேணாம், நம்ம இனிமேல் வந்து நம்ம இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. இது நான் கிடையாது, நான் ப்ரொஃபஸர் தான். அஃப்கோர்ஸ் நான் வந்து நல்ல ப்ரொஃபஸர்னு அவங்க தான் சொல்லணும், அது அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. பட் எனக்கு இது என்னோட கப் ஆஃப் டீ இல்லை. சினிமா இஸ் மை கப் ஆஃப் டீ. எனக்கு சினிமா மேலே அவ்வளோ ஒரு விருப்பம். எனக்கு சினிமா 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 24 hours சினிமா. எனக்கு பிறந்தது அதோட பயங்கரம். ஜெரோம் ஒரு வெப் சீரிஸ் எடுத்தானா காலமும் நைட்டு முடி பாப்பா, தம்பி படிக்கணும் தம்பி, டாடி முடிச்சிருந்தேன் டாடி முடிச்சிருந்தேன் டாடி, அவன் அந்த மாதிரி. ஸோ நாங்கள் 2024 நான் வந்து 20 ரிசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் 24 வந்து தம்பிகிட்ட ஜெரோம்கிட்ட சொன்னேன், தம்பி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண சொல்ல மறந்துட்டேன். இப்படி ஒன்றுமே நடக்காதனால நான் சின்ன ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேன். என் மகனுக்கு என்னைக்கு மீசதாடி வளருதோ அன்னைக்கு இந்த படத்தை பண்ணிக்கிறேன் நான்ட்டு. ஏன்னா எனக்கு வெறுத்து போச்சு, ஒருத்தட்டா சொல்லி 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 போனேன்னா சரி என் மகனுக்கு என்னைக்கு மீசதாடி வளரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவனுக்கு அந்த படத்தை வச்சு பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஜானுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஜான் வந்து 2019 ரிசைன் பண்ணான் வாத்தியார் வேலை வேணான்ட்டுன்னு. அவன் பின்னாடி 2020 நான் ரிசைன் பண்ணிட்டேன் வாத்தியார் வேலை வேணான்ட்டுன்னு. 2020 நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். நான்ட்டு ஜானு நாங்களுக்கு கான்டாக்டே விட்டு போயிடுச்சு. எனக்கு ஜான் வந்து ஒரு பெரிய டேரக்டர் அசோசியேட்டாக போயிட்டான். நான் ஐ என்டர்ட் இன்டு பிஸ்னஸ். கொரோனா வந்துருச்சு அது இதுன்னு சொல்லி என்னடா அப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கைன்னு 24 இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது, ஜெரோம்க்கு மீச தடிலாம் வளர ஆரம்பிச்சிச்சு, நம்ம பண்ணிடலான்னு ஜானை சொல்கிறான். யூ டோன்ட் பிலீவ் மீ, ஜானை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 years நான் ஜானை எங்கேயுமே பார்க்கல. வி டோன்ட் ஹேவ் எனி கான்டாக்ட்ஸ், ஜான்கிட்ட பேசலாம் வைக்கல. ஆல் ஆஃப் சடன் நெக்ஸ்ட் டேயே வந்து ஜானை ரோட்டில் பார்த்தேன். இந்த படத்தை டிசைட் பண்ணி பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே நெக்ஸ்ட் டே ஜானை ரோட்டில் பார்த்தேன். கூப்பிட்றேன், ஜான் வாடா படம் பண்ணுவோம்டான்னு சொல்கிறேன் நான். ஜான் வந்து சார் அப்படி சார் இப்படி சார் என்ன சார் அப்படி இந்த படம் சார், டேய் வாடா படம் பண்ணுவோம்டா, இப்படி எத்தனை நாள் ஓட்டிட்டு தெரிய போகிறேன்னுட்டுன்னு மாட்டேன்ட்டேன். நேரம் அவங்க அப்பாட்ட போயிட்டேன், ஐயா மரியாதையை அவனை அனுப்புங்க, இதுக்கு மேலாம் பொறுமையாக இருக்க முடியாது, அவனு இப்படியே சுற்றிட்டே தெரியும், நான் கல்யாணம் பண்ணணுமா வேணாமா அவனுக்கு, சீக்கிரம் என்கிட்ட அனுப்பிச்சி விடுங்க சொன்னா ஐயா போய் வீட்டில் போய் கூப்பிட்றாருல போடான்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டாப்புல. கூட அனுப்பிச்சி விட்டோன்னா அப்படி தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆச்சு. நிறையா பேர்த்துக்கு இதில் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும், நிறையா பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எங்கள் மேக்ஸ் எக்ஸ்பர்ட் அனிமேஷன் சென்டர் பிரசன்னா சாருக்கு வந்து ஒரு நீட் அ வெரி பிக் தேங்க்ஸ். அவர் இல்லாட்டினா இந்த படம் வந்து இவ்வளோ பெருசாக வந்து தூக்கிட்டு சுமக்க முடியாது. கிட்டத்தட்ட எனக்கு அப்புறம் வந்து வேதனையை ரொம்ப அனுபவிக்கிறது அவர் தான். எங்களுக்கு வேற மியூச்சுவல் லவ் தான். நான் நோ நெகட்டிவிட்டி, நான் முதலே முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் இதில் நோ நெகட்டிவிட்டிஸ், தப்பாக எதுவும் பேசக்கூடாது. கஷ்டப்பட்டோன்றதை தயவு செஞ்சு நிப்பாட்டிருங்க. இஷ்டப்பட்டோம், வி லவ் சினிமா, எங்களுக்கு சினிமான இஷ்டம், வேற என்ன தெரியும், வேணா எங்களுக்கு புத்தி அங்கதான் போகுது திருப்பி லவ் சினிமா, அதனால இஷ்டப்பட்டோன்னு சொல்லுவோம் எல்லாட்டு. சாரு இஷ்டப்பட்டாரு, பிரசன்னா ப்ரோ அப்படிதான், அவர் ஒரு பெரிய மொபைல் சென்டர் வச்சிருக்காப்புல, பெரிய ஒரு கடை வச்சிருக்காப்புல, அவரை கூப்பிட்டு இது ஒரு பிரசன்னா தான் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணாப்புல. அதுக்கப்புறம் ரிஷியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிஷி வந்து முதல் நாள்லேருந்து டேடியா மாறிட்டேன். ரிஷிக்கு விமலுக்கு 2 பேத்துக்குமே டேடியா மாறியாச்சு. நிவேதா சேம் நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம நிவேதா வந்தா, நிவேதாக்கு நான் யாருன்னு கேட்டா அண்ணன், உனக்கு இவ்வளோ பெரிய அண்ணன் நான் பண்ணி வைப்பேன் நான், என்னம்மா எல்லாரும் டேடின்னு கூப்பிடுறாங்க, அவன் மட்டும் என்னை அண்ணன் கூப்பிடுவான். தென் ரிஜ்வான் ப்ரோவை நாங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இது பார்த்து தான் ஒரு பைலட் மூவி சூப்பராக பண்ணியிருப்பாப்புல, அதை பார்த்து நான் ரிஜ்வான் ப்ரோ ஃபைனலி தான் நம்ம தலைவன் சந்தோஷ் மதுரை 16 தான் இருந்திருக்கேன். எனக்கு தெரியவே இல்லை, இவங்க எல்லா பேர்த்துக்கும் கான்டாக்ட் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. சந்தோஷ் மட்டும் கான்டாக்டில் டச்சிலே எல்லாம் இருந்திருக்கேன், எப்படி தெரியாமல் போச்சு. தேடிட்டே இருக்கும்போது சந்தோஷ் சிக்கினாங்க கரெக்டாக, சந்தோஷையும் செஞ்சு விட்டோம் வச்சு, அது வேற வழியில் சாரி சந்தோஷ், வேற வழி இல்லாமல் வந்து வி ஹாவ் டு ப்ரூவ் சம்திங். எனக்கு வந்து வயசாகிட்டே போகுது, ஐ மீன் சிச்சுவேஷன் டு டூ, எனக்கு பண்ணியே ஆகணும், இப்பவும் விட்டா நான் எப்போ பண்ணுவேன் நான். அப்புறம் என் ஒய்ஃப் எல்லாம் சொல்கிற மாதிரி தான், நகையை அடகு வச்சு அதை அடகு வச்சு அஸ் யூஷுவல் சேம் வாட் எவர் எல்லா ப்ரொடியூசரும் அண்டர்கோ பண்ணாங்களோ சேம் அதே தான் அண்டர்கோ பண்ணி தான் இந்த படத்தை வந்து தூக்கிட்டு கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கோம். ராஜன் சாரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எம்ஜிஆர் ஐயாவையும் சிவாஜி ஐயாவையும் கலந்து பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த ஃபீல் இருக்கும். எனக்கு நான் அதை எப்படா நம்மளுக்குலாம் ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா ராஜன் சாரை பற்றி இப்படி சொல்லிட மாட்டோமான்னு நினச்சிக்கிட்டே நான் இருக்கிற ஒரு ஆள். அதுக்கப்புறம் பேரரசு சார் எல்லாம் என் ஒய்ஃப் சொல்லிவிட்டாங்க, நான் சொல்லணும்னு நினச்சேன், அந்த எல்லா பேரை வச்சு எடுத்தாரு, மதுரையை விட்டு வச்சாரு, நான் மதுரையை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நினச்சேன், படக்குன்னு போய் இந்த ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. சாரோட பெரிய ரசிகர் அவர், எப்படி புரட்சி இயக்குனரோ கிட்டத்தட்ட இந்த படமும் ஒரு சாட்டையாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு எந்தவித அசிங்கமான சீனோ எந்தவித ஒரு கெட்ட சீனோ, சில பேர்லாம் வந்து ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இது நாங்கள் வந்து ப்ரிவ்யூ காட்டும் போது சொல்லலாமான்னு தெரில, என்ன கிளாமர் சாங் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. வாய் எதுக்கு கிளாமர் சாங் வேணும் எனக்கு புரியலையே, எனக்கு என்னப்பா இது எதுக்கு கிளாமர், இந்த படமே வேற ஒரு ஜானரில் போயிட்டு இருக்கு, நீங்கள் கிளாமர் சாங் இல்லையா அது இல்லையான்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஏன் 4-5 பொண்ணுங்களை ஆட வேண்டியதாக வைக்க வேண்டிய
எனக்கு மண்டே பிச்சுக்குச்சு. ஐயோ நம்ம தப்பாக பணம் பண்ணிட்டோமா, இல்லை நம்மளுக்கு பிஸ்னஸ், சத்தியமாக எனக்கு பிஸ்னஸ் தெரியாது, சினிமா தான் தெரியும். எனக்கு பிஸ்னஸ் தெரியாது. நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், எனக்கு சினிமா தான் தெரியும், பிஸ்னஸ் தெரியாது. அப்படி இப்படி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன் அன்பழகன் அண்ணனை. அன்புசெல்வன் அண்ணனை பார்க்கும்போது அப்பா, எனக்கு உண்மைக்குமே எங்கள் ஊருக்காரரை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. உள்ளே போனோன்னா கட்டி பிடிச்சி வரவழைச்சு அப்படியே புட்டாடே இப்படி தாண்டா நடக்கும். ஜீன்ஸுன்னு தான் கூப்பிடுவார். ஜீன்ஸை இப்படி தாண்டா இருக்கும். இது பண்ணிக்கோட எனக்கு அப்படியே கொஞ்சம் பீதியை கிளப்பி விட்டுருச்சு. ஐயோ என்னடா வந்தோடனே இப்படி கிளப்பி விட்றாரு அண்ணன் வந்துட்டுன்னா. ஆனால் நான் யாரையும் வந்து ப்ளேம் பண்ணலாம் எனக்கு இஷ்டமே கிடையாது. எனக்கு ப்ளேம் பண்ணி நீங்கள் எப்படி அவங்க எப்படி அது இப்படி இது இப்படின்லாம் சொல்லலாம் எனக்கு தெரியவும் இல்லை, எனக்கு இஷ்டமும் கிடையாது. ஏதாவது நோ நெகட்டிவிட்டி, ஒன்லி பாசிட்டிவிட்டி தான். என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம ரசித்து வாழ்க்கையில் பண்ணிட்டு போயிட்டோம். அன்புசெல்வன் அண்ணன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மச்சான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், ஜார்ஜ் விஜய் அண்ணன். ஜார்ஜ் விஜய் அண்ணன் வந்து நான் உள்ளுக்குள்ள நுழையிறதுக்கு 2 பெரிய ஒரு துருவங்களை வந்து எனக்கு காட்டி குடிச்சாரு. சிவானி செந்தில் அண்ணனையும் சக்கரவர்த்தி அண்ணனையும் எனக்கு வந்து காமிச்சு கொடுத்தாரு. இன்னும் முடிக்கும் கையை பிடிச்சி இப்போ மதுரைக்கு போனாலும் சரி திருப்பி ஃபோன் போட்டு என்ன பண்ணுற, ஏதாவது பண்ணுவோம்டா இதுதான் 2 அண்ணன். கடைசியில் வந்து சேர்ந்தாரு உத்ரா ப்ரொடக்ஷன் பிரதர். உண்மைக்கு சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இவ்வளோ மெனக்கட்டு, மேபி நாங்கள் பை காட்ஸ் கிரேஸ் வந்து எல்லாமே நல்லதாக நினைக்கிறதுனால நல்லதாக நடக்குதான்னு எனக்கு தெரியல. என் மகனோட காஸ்டியூம் டிசைனரே உத்ரா ப்ரொடக்ஷன் சார் தான். நெட்டில் ரிசர்ச் பண்ணி விஜய்க்கு நீ இதை தான் போட்டு கூட்டு வரீங்க பிரதர்னு சொல்லி எனக்கு இது யாரு மெனக்கெடுவாங்க, எதுக்கு இங்கே சொல்லணும், அவருக்கு என்ன தேவையா, வந்தாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு. என் மகனை அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து அந்த காஸ்டியூம் டிசைன் முதற்கொண்டு வந்து இது பண்ணி வச்சாப்புல. லாஸ்ட் இன்னொன்று இருக்கு, மதுரை 16ஓட ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி என் தலைவர் ரோபோசங்கர் தான். மதுரை 16ன்றது எங்கள் ஏரியா டைட்டில் தான், தலைவருக்கு தெரியும். ரோபோவும் நானும் சேர்ந்து ஒன்றா நிறைய ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். காலேஜ் படிக்கும் போது நான் 3rd இயர் படிக்கும் போது நான் அமெரிக்கன் காலேஜில் படிக்கும் போது 3rd இயரில் வந்து எஸ்என்ல வந்து இவர் ஃபர்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பேன். நானும் என்னண்ணே தொலைன்னு இருக்கீங்க வாங்கன்னு சொல்லி எனக்கு கையை பிடிச்சி ஜிம்மு கூப்பிட்டு போனது அது சங்கர் தான். நாங்கள் இப்போ தான் உங்களுக்கு சங்கர், எங்களுக்கு நாங்கள் சங்கர் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். நாங்கள் சங்கர் என்ன பண்ணுவாப்புல, எஸ்என்ல இருப்பாப்புல. நாங்கள் அமெரிக்கன் காலேஜ் 7A ரூட்டு போவோம். நாங்கள் 7A ரூட்டு போகும்போது நாங்கள் பண்ணுற கொஞ்சம் சேட்டையெல்லாம் பார்த்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்குவாப்புல. சேட்டைன்னா நான் கெட்ட பழக்கம்ல ஜாலியாக இருப்போம். வந்து அண்ணே வாங்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு 2 பர்த்டேலாம் கொண்டாடி இருக்கோம். என்ன சங்கர் கரெக்டான? ஆமாம். நாங்கள் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் சங்கர் ப்ரோக்கும் எனக்கும் வந்து இருக்குது. அப்புறம் இன்னும் ஒருத்தன் இருக்கான் மகதீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரோலர் மேனேஜர் மாதிரி எங்களுக்கு வந்து. எஸ்யூவி அருண்குமார் சாரை வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மீட் பண்ண வச்சதே மகதீர் தான். என்னை கூட்டு கொண்டு போய் எஸ்யூவி அருண்குமார் சாரை வந்து மீட் பண்ண வச்சு, இவன் பெரிய எஸ்யூவி அருண்குமார் சாரோட இது பிள்ளை மாதிரி. அதனால் அவர் கூப்பிட்டு போய் அவர் மீட் பண்ண வச்சு எங்களோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணி கொடுத்து. ஆனால் சார் சொன்ன மாதிரி நாங்கள் யார்ட்டடா ரிலீஸ் பண்ணலான்னு தெரியும் போது எங்களை வந்து இவன் தான் வந்து கூப்பிட்டு போய் எங்களை கைட் பண்ணி எங்களை இது பண்ணி எங்கள் படத்துக்கு நிறையா வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டினா. யாரையும் மறக்கலை. அங்கே இருக்கிற சுதா மேம் வந்து சென்னையிலேருந்து வந்து எங்களுக்காண்டி வந்து ஒரு ரோல் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ராஜ் ஒரு ரோல் பண்ணி கொடுத்துட்டு போனாப்புல. நிறையா பேர் இந்த படத்துக்கு. அது மாதிரி சந்தோஷோட தம்பி லோகேஷை பற்றி சொல்லி ஆகணும். அவனும் எடிட்டர் தான். லோகேஷ் வந்து இந்த படத்தில் எங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வி ஹேட், நாங்கள் நிறையா டவுட்ஸ் வந்து அப்பப்போ எங்களுக்கு வரும் எங்களுக்கு. ஏன்னா பிகாஸ் வி ஆர் ஜஸ்ட் ஜம்பிங் இன்ட்டு, நாங்கள் ஆல் ஆஃப் அ சடன் ஐ ஜம்ப் இன்ட்டு இட். ஸ்டெப் ஆனனால வந்து சில அங்கங்கே அவங்க டெலமா வரும்போதெல்லாம் சந்தோஷ் சார் நீங்கள் ஏன் சார் லோகேஷை சொல்லுவோம் சார், லோகேஷ் யார்ட்டா கேட்பேன். லோகேஷ் உடனே வந்து ஸ்டுடியோவில் வந்து உட்காந்துருவேன். கூடயே வந்து கார்த்தி சந்தோஷோட ஃப்ரெண்டு கார்த்தியும் கூட வந்து உட்காந்து எல்லா பேரு கூட எங்கள் கூட வந்து உட்காந்து இந்த படத்தை உண்மைக்குமே எல்லா பேரும் வந்து என் கூட சேர்ந்து என் சினிமா மேலே எனக்குள்ள லவ்வில் வந்து எல்லா பேருமே என்னை வந்து தூக்கி அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து பிஆர்ஓ சக்தி சரணன் சாருக்கு ரொம்ப நான் வந்து தேங்க்ஸ் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அவரும் வந்து கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் சார் அப்பப்போ பயப்படுவேன், நம்ம புதுசு தானே அப்பப்போ இன்னும் பயம் இல்லை. நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு சார் பட்ஜெட்டை தாண்டிடக்கூடாது சார், பண்ணி கொடுக்குறேங்க, ஏங்க பதறீங்க, நான் இருக்கிறேங்க பண்ணி கொடுங்கன்னு என்னை கைப்பிடிச்சி அழகாக வந்து எல்லா பேருமே ஒருத்தர் கூட நான் யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். எல்லா பேருமே வந்து என்னை கரெக்டாக வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து சும்மா கெட்ட வார்த்தை பேசியோ இல்லை இருக்கும், அங்கங்கே இருக்கும். பட் மதுரக்கார படம்லாம் கண்டிப்பாக அங்கங்கே இருக்கும். பட் அது டசன்ட் மீன் டு ஹர்ட் எனிஒன். இன்னும் ஹர்ட் பண்ணுறக்காண்டி கிடையாது. அந்த படத்தோட நீடுக்காண்டி தான் வச்சுருக்கோமே தவிர ஹர்ட் பண்ணுறக்காண்டி கிடையாது. இந்த படத்தை சும்மா வந்து ஒரு மசாலா சாங்கோ இல்லை ஒரு கிளாமர் சாங்கோ இல்லை ஒரு லவ்வில் வந்து வேறு மாதிரி நாராசமாக காமிச்சோ பசங்களை ரொம்ப டீக்ரேட் பண்ணி
கேவலமாக காமிச்சோ இந்த மாதிரி வந்து நான் ஸ்டோரி ரைட் பண்ணலை. கார்த்தி சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை வந்து லைன் எடுத்துட்டு முக்கால்வாசி ரைட் பண்ணி முடிக்கும் போது இதுக்குள்ளே இந்த பேக்ரவுண்டுக்குள்ளே இது எப்படி இந்த படத்தை பண்ண முடியும்னு சொல்லி பண்ணி வித் கிரேட் ஹெல்ப் ஆஃப் ஜான் தாமஸ் அண்ட் வந்து இந்த படத்தை பண்ணி முடிக்கிறோம். ஜெரோம்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணணும். ஆனால் ஹி ஆல்சோ ஹேஸ் அ மியூச்சுவல் லவ் இன் சினிமா. அவனுக்கு சினிமாவுக்கு அவனுக்கும் ரொம்ப பெரிய லவ் இருக்குது. அதனாலேயே நிறையா பார்ப்பீங்க அந்த படத்தில் நிறையா 10 கிலோ வெயிட் கூட இருந்தான். நான் தான் கூட போட வச்சேன். அதுக்கப்புறம் திருப்பி டாடி முடியாது, டாடி திருப்பி ஜிம்மு போகணும்னு சொல்லி திருப்பி 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிட்டான். அப்போ லாஸ் பண்ணி டாடி இப்படி இருக்கிறது தான் டாடி கரெக்டுன்னு சொல்லிட்டு கூட போட வச்சு அவனை இப்படி இருக்கிறவனை வேற மாதிரி காமிச்சு எல்லாத்தையும் பார்த்து இந்த படம் எடுத்திருக்கோம். ஸோ ப்ரெஸ் பீப்புள்ஸ் நீங்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போங்கன்னு போவீங்க நம்புறேன். கொண்டு போங்க. எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லா பேரும் மோஸ்ட்லி வி லவ் ஆல் சினிமா. இந்த சினிமாவோட லவ்வோட உங்கள் எல்லாத்தையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மதுரை 16 எங்கள் பகுதியை சார்ந்த ஒரு படம். நான் மதுரை அழகரெட்டி தான், அவரும் பிரதரும் அழகரெட்டி தான். ஸோ மதுரையை சுற்றி என்ன ஒரு அழகான விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது. அதை பற்றி ரொம்ப அழகாக அந்த படம் வந்து உங்களுக்கு சொல்லும். அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே பறை இசை வாசித்த அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா பறை இசையில் வந்து இப்போ பெண்களெல்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல. இப்போ கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் வர்றாங்க. பட் அவ்வளோ அழகாக வாசித்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் பறை கலைஞர்களுக்கு. அடுத்து சுமையா. உனக்கெல்லாம் யாருமா சுமையான்னு பேர் வச்சது? செமையான்னு வச்சுருக்கலாம். இதெல்லாம் நீங்களாம் சுமையா இருப்பையா இருக்காது. ஆனால் எடுத்தோன்னு இன்னைக்கு ஃபஸ்ட்டு டைட்டில் இன்னும் போயிருக்கோம். மதுரை 16 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சென்னை 16 என்று கூறி கலகலப்பாக ஆரம்பித்தார் சுமையா அப்படின்னு நீ தான் நேரம் போயிருக்கோம் எனக்கு தெரியும். ஆமாம், அதனால் ரொம்ப வருஷமாக அவங்களோட ஷோஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அதனால் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ஜீன். என்னங்க மேடையில் ஏறு 50 பேர் ஹீரோ வரந்தா என்னங்க செய்யுது? ஒரு ஆள் ஹீரோ வரந்தால் பரவாயில்ல. அங்கிட்டு பார்த்துங்க மியூசிக் டேரக்டர் பாருங்கள், ஒரு வித்தார்த்த மாதிரி இருக்கார். அங்கிட்ட கேமராமேனை பாருங்கள், அவர் வந்து நம்ம இன்னொரு ஆர்டிஸ்ட்டு அவரை மாதிரி அப்படி மலையாள ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே இருக்கார். அதே மாதிரி இங்கிட்டு ஒரு பரத்து, பின்னாடி ஒரு பரத்து. என்னங்க எடிட்ரு பாருங்க. எடிட்டரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன தெரியுங்களா? 5 கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். 5 கூட்டினா ஒரு 8 வரும் தம்பி, 4 இழுப்பு இழுத்தோம்னா 9 கொண்டாந்துடலாம் அப்படிம்பாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், 5 கூட்டினா எவ்வளோ சார் வரும்? இல்லைங்க இருக்கிறத பார்த்தா ஐசியூவில் தான் இருக்குது 5 கொஞ்சம் அப்படி இப்படின்னு முக்கி ஒரு 9:45 வரையும் தலையிடலாங்க. ஒரு லாயரை கேட்குறோம், சார் 5 கூட்டினா எவ்வளோ வரும்? சார் போன இதில் தான் நம்ம வந்து கரெக்டாக 9 ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே சார், அதே சொல்லிடுங்க. 5 கேட்டால் 9 தான் அப்படின்பாங்க. ஒரு எடிட்டர்கிட்ட கேளுங்க, 5 கூட்டினா எவ்வளோ வரும்? உங்களுக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லுங்கள், அவ்வளோ வர வச்சுருவோம். எங்கே தூக்கணும்னு சொல்லுங்கள், தூக்கிடுவோம். எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. சிஸ்டர், மெயின் சிஸ்டரே அவர் தான். ஏன்னா நாங்கள்லாம் ஆரம்பத்தில் நிறைய படங்களில் பாதிக்கப்பட்டிருக்கேன். குடும்பத்தோடு கூப்பிட்டு போய் வருவேன் பாருங்க, ஒரு சீன் மிரட்டல் சீன் உட்காந்துருப்பேன். படம் முடிச்சு எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. எங்கடான்னு பார்த்தா இல்லைங்க அப்படி வந்தேன் எங்கேயோ போயிடுச்சுங்கன்ட்டு அடுத்த ஷோக்கெல்லாம் திரும்ப ஃபேமிலியோட திரும்ப டிக்கெட்டை போட்டு உத்து பாருங்க, ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு போவேங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அதனால் எடிட்டர் கையில் தான் இருக்குது. எங்களை மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள், இந்த கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ணுற கலைஞர்களுக்கெல்லாம் வந்து எடிட்டர் நினச்சா அந்த சீனை தூக்கிடுவாங்க. ஆனால் வந்து ரொம்ப அழகாக எடிட்டிங்லாம் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பாருங்கள், அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்காப்புல. இங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உண்மையிலே ஒரு கேமராமேன், ஒரு வெற்றிமாறன் மாதிரி அங்கே இருக்காரு பாருங்க ஒருத்தர் பின்னாடி. சார் எழுந்திரிங்க சார். இவர் தான் சினிமாக்காரன் மாதிரி இருக்கார். ஒரு வெற்றிமாறன் மாதிரி, ஒரு கேமராமேன் மாதிரி. அப்படி இல்லை எல்லாருமே ஹீரோ தானே. ராஜன் ஐயா ஸ்பீச்லாம் இன்னைக்கு கம்மி இல்லைன்னா மைக்கு தெரிச்சு பின்னாடி போயிருக்கோம். ஆக்சுவலாக ஜீன் வந்து இப்படின்னா இவருக்கு பிறந்தது ஜீன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஜீனு, டைரக்டர் பேர் ஜானு, எப்படி சேர்ந்துருக்காங்க பாருங்க ஒரு கூட்டம். எல்லாம் சொந்தக்காரன். நான் அப்புறம் தான் கேட்டேன், யாரும் கேட்டேன், எல்லாம் மாமன் சித்தப்பேன் பெரியப்பேன் அண்ணமே சித்திமே. வெளியால கூப்பிட்டா பைசா கொடுக்கணும்ல, அதனால ஒரே ஃபேமிலி குடும்ப விழாவாக எடுத்துட்டாங்க. இதை மதுரையில் நடக்கிற ஒரு வந்து கல்யாணம் காது குத்து அப்படி மாதிரி ஆகிப்போச்சு இந்த நிகழ்ச்சி. தம்பியை வந்து நான் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேன், தம்பி
நான் வந்து தளபதியை வந்து அந்த துல்லாத மனமும் துள்ளும் லவ் டுடே படத்தில் பார்த்த தளபதியை மீண்டும் பார்க்குறேன் தம்பி அப்படின்னேன். இதை பக்கத்தில் இருந்து ஒட்டுக்கிட்டு அம்புட்டு பேர் முதல்ல வந்தவொடனே எல்லாம் தளபதின்ட்டாங்க. முதல்ல சொன்னது நான் தான் தம்பி. ஆமாம். அதனால் விஜய் அப்படியே நான் அவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தேன். லவ் டுடே விஜய் மாதிரி அப்படியே இருக்கடா அப்படின்னு அந்த செயினை தூக்கி வெளியே போட்டேன். ஏன்னா தளபதி பண்ணுற நிறைய படங்களில் வந்து நாங்கள்லாம் பார்த்து ரசித்த படங்கள்லாம் லவ் டுடேல அந்த செயின், அந்த ஸ்பெக்ஸு, அதே மாதிரி ஸ்ப்ளெண்டர்னா வந்து காதலுக்கு மரியாதை, இப்படிலாம் நிறைய ஐடென்டிஃபையான படம்லாம் இருக்குது. உடனே செயின் தூக்கி வெளியே போட்டேன். சரிடா அப்படியே இருக்கடா தம்பி அப்படின்னு. ஆனால் எடிட்டிங்கில் ஒரு 2 இடத்துல எடிட் பண்ணால் விட்டீங்க. தம்பி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன், இவன் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு ஷாட் மட்டும் நான் பிடிச்சி விட்டேன். நைஸாக கூப்பிட்டு கேட்டேன், தம்பி மூமெண்ட்டை வெட்டியாடான்னு. சத்தம் போட்டு சொல்லாங்கண்ணே, பேசாமல் இருங்கண்ணே அப்படில. அந்த மாதிரி அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும். இந்த படம் வந்து பெருசாக ஜெயிக்கும். எப்படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு எஸ்ஏசி சார் சோபா மேடமோ அது மாதிரி இங்கே ஒரு எஸ்ஏசி ஒரு சோபா. உன்னை எஸ்ஏசி வாழ்த்துற மாதிரி தான் வாழ்த்தணும். அதாவது உண்மையிலே இந்த மதுரை 16 அப்படிங்கிற திரைப்படத்தில் என்னுடைய பிள்ளைய வந்து சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த பையன் பேரும் பாருங்க விஜய். கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு மனசார வாழ்த்துறேன் அந்த பிள்ளைங்களை. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். வணக்கம் எல்லாருக்கும். ஸ்டார்டிங் வந்து நான் என்னோட கிராட்டிடியூட், என்னோட நன்றியை எல்லாருக்கும் சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு சின்ன இன்சிடென்ட் ஷேர் பண்ணுறேன். மூவியில் நடந்தது சொல்லி. கூடையே பழகினிய செவ்வாழை, நீ வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது கனவுல நான் வந்திருக்கலாம். இல்லை பெட்டியை தூக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போகும்போதாவது நம்ம ஏரியா பைய ஒருத்தர் இருக்கானேன்னு கனவுல வந்திருக்கலாம். இல்லை எடுத்து முடிச்சதுக்கப்புறமாவது ஏதாவது ஒரு 2 காமெடியை போட்டு விடலாம் கூட, அப்போ கூட என்னை யோசிச்சிருக்கலாம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கு வீட்டுக்கு வந்த பாரு செவ்வாழை. ஆனால் அங்கெல்லாம் நீ நல்லா தலையா தமிழில் பேசின, உன்னை நம்பித்தலையா வந்தேன். இங்கே வந்தவனே பட்டக்கல் இங்கிலீஷில் வச்சுக்கிட்டேயா. எவ்வளோ பெரிய ஆளியாளி. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பா ஸோ நான் வந்து என்னோட டேரக்டர் ஜானனன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜானனை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அப்பா அந்த மாதிரி என்னதுன்னு என்னோட சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரியுன்றேனே. என்னோட சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஜானனை தெரியும். இந்த மாதிரி அப்பாவோட ஸ்டூடெண்ட்டாக அப்பாவோட கலீகா பார்க்கும் போதே இந்த மாதிரி ஆர்பிஎஸ் அண்ட் யூரிடேஸ் படத்தில் ஆக்சுவலி நானே ஒரு சின்ன பார்ட் பண்ணியிருப்பேன் அவங்க மேக் பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிமில். அப்போதுலேருந்து எனக்கு தெரியும். ஸோ நல்ல ராப்போர்ட் எல்லாருக்கூடையும். அதுக்கடுத்து என்னோட கேமராமேன் ரிஜ்வான் ப்ரோ, அவர் கூட வந்து அப்போ தான் கற்றுக்குறோம் அந்த ஃப்ரேமில். இப்படி தான்டா பார்க்கணும், இப்படி தலையை குனிடா இப்படி தான்டா பார்க்கணும் அப்படின்ட்டு. அவர் கூட அந்த ஃப்ரேம் ஒர்க்கு, அந்த ஸ்டேஜிங் ஒர்க் எல்லாமே புதுசாக சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்க. அதுக்கடுத்து என்னோட மியூசிக் டைரக்டர், அதாவது எப்படின்னா இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஆக்டராக வேலை பார்த்ததை விட வந்து ஒரு அசோசியேட் டைரக்டராக வேலை பார்த்தது தான் ஜாஸ்தி. எல்லாம் டெக்னிக்கல் ஒர்க்லேயும் வந்து நிறையா நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது வேற பாதி. நான் ஒரு 3/4 ஒரு மியூசிக் டைரக்டராகவே ஆயிட்டேன் அவர் கூட நான் உட்காந்து. அதுக்கடுத்து என்னோட எடிட்டர் அஸ்வின் ப்ரோ கூட நாங்கள் நிறைய நேரம் ஒர்க் பண்ணி கட் ஒர்க் எல்லாமே போய் அது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதுக்கடுத்து என்னோட சார், இவர் தான் வந்து ஆக்சுவலி நான் எடிட்டிங் படிச்சிருக்கேன் என்னோட சார்கிட்ட, மேக்ஸ் எக்ஸ்பர்ட் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு. சார் தான் வந்து படத்தோட கலரிஸ்ட். எல்லா ஒர்க்குமே பக்காவாக போய் செம்ம ஷார்ப்பாக போச்சு இவங்க கூட. அதுக்கடுத்து என்னோட கோ ஆக்டர்ஸ் ரிஷி, விமல், 2 பேருமே வந்து பயங்கரமான டான்சிங் இன்ஃப்ளூயன்சஸ். ரொம்ப கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். சூப்பராக இருந்துச்சு அவங்க கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கடுத்து எங்கள் படத்தோட ஹீரோயின் நிவேதா. அண்ணன் வேண்டுகோள்னால் என்னுடைய ஹீரோயின் நிவேதா தினேஷ். அவங்க கூடயும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். ஆக்டிங்ண்ணே. ஸோ வந்து வந்திருக்கிறவங்க சீஃப் கெஸ்ட் ரோபோ சங்கர் அண்ணன், ராஜன் சார், மிச்சம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நான் வேறு யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி.
பேரரசு சார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஜார்ஜ் விஜய் மாமா மாமா வந்து இப்போதான் தெரியும் ரீசெண்டாக, ஆனால் முன்னாடி இருந்தே விஜய் டிவியில் வந்து ரோபோ சங்கர் அண்ணன் மாமா எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி, அப்பா சொன்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கே அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். ஸோ வந்து அதை பார்க்கும்போது பயங்கரமாக ஃபன்னாக தான் இருக்கும், செம காமெடியாக இருக்கும். ஸோ எங்கள் படத்தில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஆரம்பிக்கிறோம். ஷூட் ஆரம்பிக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கே நம்ம ஆளுங்க கால் ஷீட் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேவே ஃபைட்டு. கேரக்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, எல்லாமே சொல்லிட்டாங்க. சரி கொஞ்சம் கேரக்டருக்குள்ளே நாங்கள் ஊறி டுவெல் ஆகி அப்படி போகணுன்றதெல்லாம் இல்லை. நாளே சண்டை காட்சி அடித்தாதான் வேலைக்காகுன்றார் அவர். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து நானும் என்னோட கோ ஆக்டர் ரிஷியும் இருக்கோம். எங்களுக்கு தான் வந்து ஃபைட் சீன் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் கேமரா, நியூ ஆக்டர்ஸில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ஃபேஸ் பண்ணுறோம். ஃபேஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கிட்ட அடித்து பறக்கிறோம், இங்கிட்ட அடித்து பறக்கிறோம். என்னடா நாள் இப்படி இருக்குது வேலை அப்படின்னு பார்க்குறோம். இதில் என்னென்னா எங்களோட கேமராமேன் அப்போ தான் சவுதி அரேபியாவிலேருந்து வராப்பில், அவர் ஜெட்லாகில் ஒரு பக்கம் பறக்கிறாரு. ஸோ வந்து அது ஒரு பயங்கர கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் டே. பட் ஆனால் அந்த திங்ஸ் எல்லாமே வந்து என்ன எனக்கு பர்சனலாக கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த திங்கை எப்படி பண்ணணும், அதை கரெக்டாக பண்ணணுன்ற இருக்கிற பேனிக்கை விட கொஞ்சம் பேஷண்ட்டாக காமாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பொறுமையாக பார்க்கலான்னு தான் இது நான் கற்றுக்கிட்டது. அண்ட் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா, தயவு செஞ்சு எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மூவி நீங்கள் எல்லாருமே பார்க்கணும், எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொமோட்டும் பண்ணணும். எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ.